இன்றைக்கி நம்ம யோவான் 15 ஒரு வசனத்தை எடுத்து பார்க்க போகிறோம். அது உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறார். நம்மளாம் என்ன நினச்சிட்ருக்கோம்? ஓகேவா, இப்போ ஒருத்தங்க உங்களை பகைக்கிறாங்க. அதாவது இங்கே இந்த முன்னாடி பின்னாடி இருக்க வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். முன்னாடி என்ன சொல்லுதுன்னா, ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன்னு சொல்கிறார். 19 கடைசியில் முடியும் போது, நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினால் உலகம் உங்களை பகைக்கிறது. அது ஆரம்பிக்கும் போது, நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையவர்களை சிநேகிக்கும். நீங்கள் உலகத்தாரா இராதபடியினாலும் நான் உங்களை தெரிந்து கொண்டபடினாலும் தான் உலகம் உங்களை பகைக்குது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது தேவன் நம்மளை தெரிஞ்சிருக்கனால தான் உலகம் நம்மளை பகைக்குது. அப்போது தேவனே பகைக்கிற மாதிரி தான். அப்போது தேவனுக்கு விரோதமாக தான் உலகம் இருக்குது. ஓகே, அந்த உலகத்தில் உள்ளவைகளையும் நீங்கள் அன்பு மட்டும் செலுத்திடாதீங்க. ஓகேவா, இப்போது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு, ஐயோ நான் எந்த தப்புமே பண்ணல, இவங்க ஏன் என்னை வெறுக்கிறாங்கன்னு யோசிக்காதீங்க. நான் தான் எந்த தப்புமே பண்ணல, இவர் ஏன் என்னை திட்டுறாருன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா அது உலகம், நீங்கள் தேவனுடையவங்க. ஓகேவா, அப்போது உலகம் அப்படி தான் இருக்கும். அது செய்யாத தப்பை செஞ்சேன்னு சொல்லணும் இல்லையா? இயேசு கிறிஸ்து குற்றமற்றவராக இருந்தார், அவரே குற்றப்படுத்துகிறாங்க இல்லையா? பொய் சாட்சி சொல்கிறதுக்கு ஆட்களை தேடுறாங்க. அப்படி தான் கடைசியில் ஆச்சு. ஓகே, பிரமாணத்தை மீறுறாங்க. அவங்க இவரை குற்றப்படுத்துறது நோக்கம். ஓகே, அவரை சிலுவையில் அறையணும், அதுக்கு உண்டான விஷயத்தை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி செய்கிறாங்க இல்லையா? அப்போது அதே மாதிரி தான். ஓகேவா, உங்களை அப்படி உலகம் பகைச்சதுன்னா, நீங்கள் செய்யாத குற்றங்களை சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் விட்டு வந்த பாவத்தையே திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி உங்களை ஸ்டிமுலேட் பண்ணுறாங்களா, இல்லை எதுவாக இருக்கட்டும், உலகம் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலே நீங்கள் சந்தோஷப்படுங்க ஆக்சுவலாக. ஏன்னா அப்போ தான் நமக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம், ஒரு சைன். ஓகே, தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்காரு, அதனால தான் உலகம் நம்மளை வெறுக்குது. ஆக்சுவலாக சந்தோஷமான விஷயம். நான்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகே, ஒருத்தங்க என்னை புகழ்கிறத விட என்னை கடிஞ்சு கொண்டு திட்டவோ இது பண்ணும்போது தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா ஓகே, கர்த்தருக்குள்ளே கரெக்டாக இருக்கும், அதனால தான் கடிஞ்சு கொள்கிறாங்க அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு வரும். இது கர்த்தரே எனக்குள்ளே வச்சதுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, நீங்களும் அப்படி இருங்கன்னு தான் சொல்கிறேன். ஓகே, அப்போது என்ன வசனம் இந்த வசனத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறதுனா, அந்த உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி அவரை பகைத்ததென்று அறியுங்கள் அப்படின்ட்டு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ ஆல்ரெடி பகைச்சு அவரை சிலுவையில் அரைஞ்சாச்சு. ஓகேவா, அதை நம்ம நினைவு கூறணும் அப்படின்ட்டு. அதை நினைவு கூறணும். அவருக்கே இந்த கஷ்டம், நமக்கு அப்போ நம்மளும் கஷ்டப்படணுமானா இல்லை. ஓகே, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு வசனம் சொல்கிறேன். அப்போது ஜெயிச்ச கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வாசம் செய்கிறார். அப்போது உங்களையும் என்னையும் ஜெயிப்பிக்க வைப்பார். ஹல்லேலூயா. அவரால் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாம் இருப்போம் இல்லையா? அதை விசுவாசி இதை கண்டெல்லாம் நீங்கள் அஞ்சாதீங்க, கவலையற்றவராக இருங்க. ஓகே, ஒன்றுத்தை குறித்தும் நீங்கள் பாட்டுக்கு சட்டை பண்ணவே பண்ணாதீங்க. அவங்க அப்படி தான். ஓகே, பாவம், அவங்களும் ரட்சிக்கப்படணும் இல்லையா? முடிஞ்சால் ஜெபம் பண்ணுங்கள். ஓகே, என்னுடைய ஆலோசனை என்னென்னா, நீங்கள் ஆசீர்வதிங்க, உங்கள் சத்துருவுகளை சிநேகிங்க. ஓகே, அவங்கள நிந்திக்கிறவர்களுக்கு வேண்டி ஜெபம் பண்ணுங்கள். உங்களை சபிக்கிறவங்களுக்கு வேண்டி ஜெபம் பண்ணுங்கள். உங்களை நிந்திக்கிறவங்களுக்கு வேண்டி என்ன சொல்கிறது, நல்லது செய்யுங்க. இப்படிலாம் வசனம் இருக்குது இல்லையா? அப்போ அதன்படி உங்கள் விரோதிகளை, உங்களை எதிர்க்கிறவங்கள அவங்கள்ட்ட அன்பு கூறுங்க. ஓகே, அவங்கள நேசிங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சரியா? நிச்சயமாக நாம் இந்த தாட்டில் வசனத்தின்படி நம்ம போனோம்னா ஒரு இடரெல்லாம் நமக்குள்ளே வரவே வராது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க தானே? அப்போ நீங்கள் ஜெபிங்க. அவங்கள ஒருவேளை இருதயத்தில் அவங்கள குறித்து நபராக இருக்கலாம், ஒரு ஸ்தாபனமாக இருக்கலாம், இல்லை இந்தியன் கவர்மெண்ட்டாகவே இருக்கலாம். ஓகேவா, நீங்கள் மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, ஓகே, நான் தெரியாமல் இதெல்லாம் நான் யோசித்து நான் இன்னுக்குள்ளே கசப்பு வந்துச்சு இந்த சம்பவத்தின் மூலிமா, இந்த நபர்னால். ஓகே, என்னை மன்னிச்சிருங்க. அவங்கள நான் நேசிக்கிறேன். அவங்கள நேசிக்கிறதுக்கு உண்டான அந்த அன்பை எனக்குள்ளே ஊற்றுங்க ஆண்டவரே. நீங்கள் நேசித்தீங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கும் அந்த அன்பை ஊற்றுங்க. நீங்கள் ஜெபிங்க, அப்படியே மாறிடுங்க கிறிஸ்து இயேசு போல. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.